Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 2025க்கான ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக குரூப் 4 வந்து எப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னா 2024 சமீபத்தில் நடந்த எக்ஸாம் தான். ஜூன் 9ஆம் தேதி 2024 வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அடுத்த எக்ஸாம் வரதுக்கு கம்பல்சரி 2025 இந்த மாதத்துலேருந்து அடுத்த 1 இயரில் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா நமக்கு இன்னும் ஆனுவல் பிளானர் வந்து வர கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம படிக்காமலும் இருந்தாலும் நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்மளோட குறைஞ்சபட்ச டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் அல்லது 1.5 வருஷம்னு வச்சுக்கோங்க. இந்த 1 இயர் ஆர் 1.5 இயரில் அட்லீஸ்ட் ரெகுலராக ஒரு அரை லெசனாவது நம்ம படித்தா கூட அந்த கட் ஆஃபை விட தாண்டி மார்க் வந்து நம்மளால் எடுக்க முடியும். எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மெட்டீரியல் வாங்கணும் இந்த மெட்டீரியல் வாங்கணும்னு அடித்து பிடிச்சி வாங்கி கடைசி நிமிஷத்தில் படிக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. சமச்சீர் புக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. டெய்லியும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை லெசனாவது படித்தா கூட நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த குரூப் 4 எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கி அழகாக உட்காந்துடலாம். ஸோ நம்மளோட குரூப் 4 பேட்சில் நம்ம ரொம்பலாம் படிக்க போகிறது கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு சின்ன கிளாஸாக இருந்துச்சுன்னா ஒரு லெசன் படிக்க போகிறோம், இல்லையா ஒரு பெரிய லெசனாக இருந்தால் ஒரு அரை லெசன் படிக்க போகிறோம். அதுக்கான டெஸ்ட்டை வந்து லைவில் நான் கொஷின்ஸ் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நம்மளோட செஷன் மொத்தமே இவ்வளோ தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் குரூப் 4க்கு இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா நமக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் தேவை, அவுட் சோர்ஸ்லேருந்து நமக்கு என்னென்ன தேவை அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 பகுதியாக நம்ம வந்து படிப்போம். குரூப் 4க்கு தமிழ் படிப்போம், மேக்ஸ் படிப்போம், ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஸோ மொத்தம் எத்தனை மார்க்கு, எதில் நம்ம அதிகமாக வந்து ஸ்கோப் கொடுக்கணும், சிலபஸ் எப்படி படிக்கணும், இதை எல்லாமே உங்களுக்கு நான் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு சிலபஸை நான் பிரிண்ட் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு அதெல்லாம் போட்டு நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு புக் லிஸ்ட் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ தமிழ் அப்படிங்கிறதுல என்னென்ன நமக்கு தேவைன்னு பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கம்பல்சரி நமக்கு தேவைங்க. ஸோ 6th வந்து முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, 3 புக்ஸ் இருக்கும். அப்போ அந்த 3 டேர்முமே நமக்கு கம்பல்சரி தேவை. 7ஆம் வகுப்புலேயும் முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவங்கிற 3 புத்தகமும் நமக்கு தேவை. 8th பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 பருவமாக இருந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் புக்காக ஒரே புக்காகவே போட்டுட்டாங்க. உங்களுக்கு அந்த 3 டேர்ம்ஸ் அதாவது 3 பருவங்கள் கிடைச்சாலும் ஓகே தான், இல்லை ஒரே புக்காக ஃபுல் புக்காக கிடைச்சாலும் ஓகே தான். 9th பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு, ஃபுல் புக்காக மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் புக் கிடைச்சாலும் ஓகே தான், அந்த பருவங்களாக இருக்கக்கூடிய புத்தகம் கிடைச்சாலும் ஓகே தான். 10th பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் புக்காக தாங்க இருக்குது, அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 11th 12th கம்பல்சரி தேவை. குரூப் 4ங்கிறது வந்து 10ஆம் தரம் தானேங்க. நான் சிலபஸ்லாம் பார்த்தேன், இப்போ கடைசியாக நடந்த எக்ஸாம் கூட நான் எழுதினேன். 10ஆம் தரம் தான் கொஷின் பேப்பரில் கூட போட்டிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. கம்பல்சரி உங்களுக்கு போஸ்டிங் வேணும்னா நான் சொல்கிற புக் எல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ 11th 12th பொதுத்தமிழ்னு ஒரு பிரிவு இருக்குது, சிறப்பு தமிழ்னு ஒரு பிரிவு இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு தேவைங்க. தமிழுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த சிறப்பு தமிழ் வந்து நமக்கு தமிழுக்கும் கவர் ஆகும், பின்னாடி வரக்கூடிய ஜிகேவுக்கும் நமக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பொதுத்தமிழ் புத்தகமும் வேணும், சிறப்பு தமிழ் புத்தகமும் வேணும். நிறைய பேர் பிகினராக இருக்கவங்க என்னடா இது தமிழ்லே இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு தான் இருக்கும். புக் லிஸ்ட்டை பார்க்கும்போது தாங்க உங்களுக்கு பெருசாக தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க இவ்வளோ தானா, இதுக்கு போய் நம்ம இவ்வளோ பயந்தோங்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ் பார்த்துருவாங்க. மேக்ஸில் பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் ஸ்கூல் புக் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வேணும். 6th பார்த்திங்கன்னா முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம்னு இருக்கும், அது ஃபுல்லாக வேணும். 7th அந்த 3 பருவமும் வேணும். 8th பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் புக்காக தான் இருக்குது. 9th ஃபுல் புக்கு, 10th ஃபுல் புக்கு. ஸோ மேக்ஸ் வந்து பக்காவாக 6th-லேருந்து 10th வரைக்கும் கம்பல்சரி வேணுங்க. ஸோ 6th-லேருந்து 10th வரைக்கும் மட்டும் மேக்ஸ் வந்து பார்த்தாலே போதும். அதை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது முந்தைய ஆண்டு வினாக்கள் என்னென்ன நான் சொல்கிறேனோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ தமிழுக்கு என்னென்ன வேணும், மேக்ஸுக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 6th 7th வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். அப்போ இங்கிலீஷும் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் குரூப் 4 பொறுத்தளவில் நம்ம படிக்காமல் விட போகிறதே இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரே ஒரு பாடத்தை மட்டும்தான் நம்ம விட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எதுவும் குழப்பிக்காதீங்க. ஸோ தமிழ் தேவை, மேக்ஸ் தேவை சொல்லிட்டேன்னா அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் அந்த சயின்ஸும் சோசியலும் சேர்ந்து வருது இல்லைங்களா, அதை தான் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு நீங்கள் சொல்லுவோம்.
6ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம். அந்த புக்கில் வந்து ரெண்டுலேயுமே என்னங்க இருக்கும், அந்த 3 புக்லேயுமே சயின்ஸு சோசியல் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். ஓகேங்களா? அறிவியலும் சமூக அறிவியலும் சேர்ந்து தான் இருக்கும். அப்போ அந்த 3 பருவத்திலும் இருக்கக்கூடிய சயின்ஸ் சோசியல் நமக்கு ரெண்டுமே தேவை. அப்போ 7ஆம் வகுப்புலேயும் வந்து முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய சயின்ஸ் சோசியல் நமக்கு தேவை. 8ல் பார்த்திங்கன்னா ரெண்டுமே தனித்தனி புத்தகமாக இருக்கும். அறிவியல் தனியாக இருக்கும், சமூக அறிவியல் தனியாக இருக்கும். ரெண்டுமே ஃபுல் புக்காக தனித்தனியாக இருக்கும், டேர்ம் வைஸாக இருக்காது. அப்போது சயின்ஸும் நமக்கு வேணும், சோசியலும் வேணும். அதே போல் 9ஆம் வகுப்பும் எப்படிங்க, தனித்தனியாக தான் இருக்கும். சயின்ஸ் தனியாக இருக்கும், சோசியல் தனியாக இருக்கும். ரெண்டுமே நமக்கு வேணும். 10ஆம் வகுப்புலேயும் சயின்ஸ் தனியாக இருக்கும், சோசியல் தனியாக இருக்கும். இந்த 9, 10 சயின்ஸ் சோசியலுங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான புத்தகங்க. கண்டிப்பாக எப்படியாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. என்னங்க தமிழில் தான் 10ஆம் வகுப்பு தரதை தாண்டி 11, 12 படிக்க சொன்னீங்கன்னா இங்கேயும் அப்படி தான் படிக்கணுமானா கண்டிப்பாக இங்கேயும் அப்படி தாங்க படித்து தாங்க ஆகணும். 11th 12th ஜிகே வந்து படித்து தான் ஆகணும். சரி, 11th பார்த்திங்கன்னா என்னென்ன புக்கு தேவைன்னா ஜியாகிரஃபி தேவை, ஹிஸ்ட்ரி தேவை, எத்திக்ஸ் தேவை, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் வந்து தேவை. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகம்லாம் வந்து உங்களுக்கு வெளியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ புக் லிஸ்ட்டை நான் அப்போ சொல்லிடுறேன். புக்கை நீங்கள் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ புவியியல், வரலாறு, எத்திக்ஸ், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஸோ இது எல்லாமே கம்பல்சரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 12th அதே 5 புக்கு வந்து நமக்கு தேவை. என்னென்ன 5 புக்கு? ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ், பாலிட்டி, எக்கனாமிக்ஸுங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ 11th 12th இந்த 5, 10 புக்கு நமக்கு தேவை. ஓகேங்க, இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்கள் அப்படின்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புங்கிறது இப்போ ஒரு பருவமாக முடிய நமக்கு பசங்கள்கிட்ட இருந்து ஈஸியாக வாங்கிட முடியும். இந்த 8th 9th 10th 11th 12th தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக முடிஞ்சால் தான் நம்மளால் பசங்கள்கிட்ட இருந்து வாங்க முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர்லேயே பழைய புத்தக கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது எங்கே இருக்குது என்னங்கிறத விசாரித்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு தேவையான புக்ஸ் வந்து வேணுங்கிறத முன்கூட்டியே சொல்லி வச்சிடலாம். ஓகேங்களா? அங்கே வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்கும்லாம் கண்டிப்பாக ஸ்டாக் வந்து எப்போவுமேலாம் இருக்காதுங்க. 1-2 புக்கு தான் கிடைக்கும். ஏன்னா டிமாண்ட் இப்போலாம் அவ்வளோ போயிட்டுருக்கு. எல்லாருமே ஆஸ்பிரண்ட்டாக மாறிட்டே இருக்கும்போது புக்ஸுக்கான டிமாண்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து எவ்வளோ பழைய புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு புதுசு மாதிரி இருக்கிற புக்கு தான் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கிடைக்கிற புக்கும் கிடைக்காம போயிடும். இல்லையா, எனக்கு பழசமாக இருக்க புக்கு ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ண புக்கு எனக்கு வந்து படிக்க தோணாதுங்க, நான் எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் நான் ஏதாவது ரெடி பண்ணிடுறேன், அதுக்கான வழி சொல்லுங்கள் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெட்டில் வந்து போட்டிங்கனாலே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து புக்கோட பிடிஎஃப் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் இருக்க 2024 எடிஷன் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிடிஎஃப்பை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரௌசிங்கில் போய் கொடுத்து நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் போட்டு வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ புக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேலையே வந்து கிடையாது. ஸோ அதே போல் தாங்க மேக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஜென்ரல் ஸ்டடீஸையும் ஈஸியாக கிடைக்கும் தான். எது நமக்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 11th 12th தான் கிடைக்காதுங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஊரில் புக் எக்ஸிபிஷன் வந்து போடுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து புக் எக்ஸிபிஷன் போடக்கூடிய சீசன் டைம் தான் கரெக்டாக வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அங்கே போனீங்கன்னா 6th 12th வரைக்கும் எல்லா புக்கையும் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். உங்களுக்கு புது எடிஷன்லேயும் கிடைக்கும், நல்ல புது புக்காகவும் கிடைக்கும். ஆனால் காஸ்ட்டு மட்டும் நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் 6th to 10th வந்து நீங்கள் ஸ்கூல் பசங்கள்கிட்ட இருந்தே உங்களால் கலெக்ட் பண்ணிட முடியும். 11th 12th மட்டும் வந்து நீங்கள் எக்ஸிபிஷனில் போய் வாங்கிக்கலாம். இல்லை எல்லாமே புது புக்காக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த புக்ஸ் எக்ஸிபிஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 6th 10th வரைக்குமே கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்தந்த ஊரில் வந்து புக் ஸ்டால்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் சேல் பண்ணுற புக் ஸ்டால்ஸ் இருக்கும். அங்கே வந்து போனீங்கனாலே உங்களுக்கு 6th 10th வரைக்குமே ஈஸியாகவே புக்ஸ் வந்து கிடைக்கும். பட் அதுவுமே வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ புக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தான். புக்ஸ் எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா Group 4க்கான சிலபஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ Group 4ல் சிலபஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி படிக்க போகிறோம், ஸ்கூல் புக்கில் எந்த மாதிரி நம்ம அதை படிக்க போகிறோங்கிறத சிலபஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு அடுத்து அப்கமிங் வீடியோஸில் என்ன இருக்கும்னா ஒரு பாடத்துக்குமான வேர் டு ஸ்டடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டு யூனிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்,
பொது அறிவியல் வந்து இருக்கும். அந்த பொது அறிவியல் ஒரு பாயிண்ட்டுக்குமே வந்து அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, எங்கேருந்து எங்கே வரையும் படித்தா போதும், அந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒரு யூனிட்டுக்குமே வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்றைக்கி என்ன லெசன் படிக்கணும், நாளைக்கு என்ன லெசன் படிக்கணும், அதுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு லைவில் எத்தனை மணிக்கு. ஸோ டெஸ்ட்னால் வந்து நம்ம ஸ்கூலில் காலேஜில் மாதிரி ரிட்டன்லாம் கிடையாதுங்க. ஒரு கொஷின் 4 ஆப்ஷன். ஆல்ரெடி குரூப் 4 வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க பிகினர்ஸ், இல்லைனா அதை பற்றி என்னென்னாவது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து அதுக்கான கொஷினும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுவேன், அதுக்கான ஆப்ஷன்ஸும் நான் காட்டுவேன், அதை நீங்கள் பிக் பண்ணி சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.